உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கனி, இங்க பாரு. வீணா, நீ இதை எடுத்துட்டு போயிடு. இப்போ ஸ்டொமக் நல்லா கிளீன் ஆயிருக்கு. நீ அவளை படுக்க வை. நீ நல்லா பொடி, மேல தூக்கி வச்சு பொடி. ஆட்டாம பிடிச்சு கூட. பிரஷர் குறைஞ்சிருக்கு. பொழைச்சிருவான்னு நினைக்கிறேன். முருகா. சண்முகம், இத பாதத்துல நல்லா தேய்ச்சி விடு. எம்ல டாக்டர், அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? இது பாய்சனிங் கேஸ். எப்படி பாய்சன் ஆச்சுன்னு தெரியல. நான் இல்ல, எந்த டாக்டரா இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பாங்க. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. டைலேஷன் குறைஞ்சிருக்கு. பிரீத்திங் ஓரளவுக்கு நார்மலா வந்திருக்கு. நெஞ்சில கன்ஜெஷன் எதுவும் இல்ல. பிபியும் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆக்சுவலா இதுக்குள்ள இவளுக்கு கொஞ்சமாவது கான்ஷியஸ் திரும்ப வந்திருக்கணும். ஆனா திரும்பல. ஐயோ, என்னடி சொல்லுது? இதுல இருந்து மீண்டு வரணுங்கிற மனதைரியம் அவளுக்கு இருக்கணும். ஐயோ, இதுக்கு மேல அவளோட வைராகியத்தாலதான் அவளால மீண்டு வர முடியும். விஷத்துக்கு மருந்து கொடுத்துட்டு வைராகியத்துக்கு எந்த மருந்தும் இல்லடா. இதுக்கு மேல இவளை காப்பாத்த சாமிதான் ஏதாவது பண்ணணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏட்டி, அதான் பொழைச்சிட்டால. நீயும் கல்யாணத்துக்கு வந்துட்ட. போறவன விடல. எந்திரி. முத்துப்பாண்டி, என்னப்பா இது? எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. மண்டபத்துக்குள்ள நுழையும் போது கட்டின பேனர் கீழே விழுகுது. யாரையாவது காவு வாங்க பாக்குது. காலையில மூர்த்த கால் ஊனும் போது என்னாச்சு? ஊன்ன பந்த கால் கீழே விழுந்துருச்சு. இப்ப பாரு, பச்சை புள்ள உசுறு போக பார்த்துச்சு. டாக்டரம்மா இருந்ததால உயிர் பிழைச்சது. ஒருவேளை பரணி பாப்பா இல்லைன்னா இது இளவு வீடெல்லாம் மாறி இருக்கும். இந்தப்பா முத்துப்பாண்டி, எனக்கு என்னவோ இது சரியில்லாத மாதிரி தெரியுது. இந்த புள்ள கவிதா உனக்கு வேணாம்ல. இது ராசி உள்ள புள்ள மாதிரி தெரியல. ஒரு தடவைன்னா பரவாயில்ல, 3 தடவை தப்பு தப்பா நடந்திருக்க. அப்ப இந்த பொண்ணு ராசியான பொண்ணா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்க. எவன் அது என் மருமகளை பார்த்து ராசி இல்லாம பேசுறது? நான் எவனாவது பேசுறீங்கன்னா வாயை அடிச்சு கிழிச்சு விடுவேன் பாத்துக்க. அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. எவன்ல சொன்னது என் மருமக ராசி இல்லாதவன்னு?
அப்படி ராசி இல்லாதவளா இருந்தா நிச்சயார்த்தம் நடக்கிறப்பவே அசம்பாவிதம் நடந்திருக்கணும்ல. இப்பயே நடக்குது. இந்தா கல்யாணம் கட்டிக்க போறேன் நிக்கிறாரே மாப்புள்ள, அவன் தான் ராசி இல்லாதவன். யோ, கல்யாணத்துல அபசகுணமா நடந்தா ஊர் உலகமே அப்படித்தான் பேசும். இங்க இல்ல, சொட்ட போல. ஏய், வேணாம். கழுத்து போல, உன்னை அடிச்சு தொன்னா தானே ஏலே, மாப்பிள்ளை என்ன பண்ணிடுவ? முடியும். ஏலே, ராசி இல்லாதவன். இந்தா இருக்கப்பா, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. என் மருமக ஒண்ணு ராசி இல்லாத கிடையாது. என்ன பேசுறீங்க? நான் சொல்றேன், இங்க நிக்கிறானே மாப்பிள்ள, அவன் தான் ராசி இல்லாதவன். இந்த பாருங்களேன், ராசி இல்லாத மாப்பிள்ளைக்கு எங்க வீட்டு பொண்ண நாங்க கொடுக்க தயாரா இல்ல. என்ன புரியுதா? இந்த கல்யாணம் நின்று போச்சு. இந்த கல்யாணம் நடக்காது. இனிமே இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். என்ன பண்ணுமா பண்ணுங்க. போய் சொல்லுங்க மாமா, சமாதானப்படுத்துங்க மாமா. நில்லுங்கப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த 3 கொட்டேஷனும் நீங்க ரெடி பண்ணது தானே? ஆமா சார், நான் ரெடி பண்ணதான். பாரதி, இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 3மே ஒரே கொட்டேஷன் தான், ஆனா வேற வேற நம்பர்ஸ். எல்லாமே உங்க கையால நீங்க ரெடி பண்ணது தானே? உங்களுக்கு என்ன ஆச்சு பாரதி? ஆமா சார், இது 3மே நான் ரெடி பண்ணதான். ஆனா எப்படி இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நான் கவனிக்காம விட்டேன்னு நினைக்கிறேன். பாரதி, பதட்டப்படாதீங்க. இப்படிதான் நீங்க எல்லா விஷயத்திலும் இருக்கீங்க. ஆஃபீஸ் விஷயம்னாலும் சரி, உங்க பர்சனல் விஷயம்னாலும் சரி. எப்பவுமே உங்களால ஒரு தெளிவான முடிவுக்கே வர முடியல. எல்லாத்தையும் போட்டு குழப்பி கடைசியில் அவுட்புட் இப்படி விதவிதமா 3 நம்பர்ஸ்ல ஒரே கொட்டேஷன். கேஷவ், ஆதி பேசுறத பார்த்தா ஒரு முடிவோட பேசுற மாதிரி இருக்கு. சார், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. என்னோட தப்பு தான். இதை நான் இப்பவே சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். பாரதி, அமைதியான மனசோட நம்ம பண்ற வேலை எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். அடிக்கடி மனசை மாத்திக்கிட்டு குழம்பி போய் உங்களையும் குழப்பி உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் குழப்பி இது சரியா அது சரியா, இப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம வேலையில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையும் போற போக்குல விட்டா இந்த மாதிரி தப்பு நிறைய நடக்கும். எப்பவுமே வாழ்க்கையில தெளிவான முடிவெடுக்கணும். இப்போ ஒண்ணு, அப்போ ஒண்ணு, சந்தோஷமா இருக்கிறப்போ ஒண்ணு, கஷ்டப்படுறப்போ ஒண்ணுன்னு முடிவை மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லா வேலையும் இப்படித்தான் இருக்கும். புரியுது சார். என் குழப்பத்தால் தான் இந்த தப்பு நடந்துச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி நான் என் வாழ்க்கையில எடுக்க போற ஒவ்வொரு முடிவும், அப்புறம் நான் பார்க்குற வேலையில எடுக்க போற முடிவும் நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பும் இல்லாம நான் ஸ்ட்ராங்கா தெளிவா தான் எடுக்க போறேன். சாரி சார், இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் எனக்காக தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். நான் போய் இந்த கொட்டேஷன் பேப்பர்ஸை சரி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அப்போ நான் யோசிச்சது சரிதான் பாரதி. என்னை விட்டு மொத்தமா விலகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன் பாரதி, அப்படி நீங்க முடிவெடுக்கிற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. நான் உங்களை கட்டாயப்படுத்தல, அவசரப்படுத்தல. சொல்லப்போனா உங்க மேல இருக்கிற அன்பை மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த அன்புக்காக
நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. அதுவே உங்களுக்கு புரியலன்னா என்னைய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பாரதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு எங்க 2 பேரையும் பிடிக்கலன்னு அம்மா சொன்னாங்க. பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர் தெரியுமா? என் ஃப்ரெண்டு என்ன நல்லா பார்த்துப்பாரு, என் கூட விளையாடுவாரு, எனக்கு நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவாரு, என்ன ஹாப்பியா பார்த்துப்பாரு, டிராயிங் சொல்லி கொடுத்தாரு. என்ன மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கும் அப்பா இல்லைல்ல. ஆனா எனக்கு அம்மா இருக்காங்களே, அப்ப அதே மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கும் அம்மா வேணும்ல. எனக்கு அம்மா இருக்க மாதிரி என் ஃப்ரெண்டுக்கும் அம்மா வேணும்னு என் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதனால என் ஃப்ரெண்ட பத்திரமா சந்தோஷமா பார்த்துக்கோங்க. நானும் அம்மாவும் இனிமே ஃப்ரெண்ட பார்க்க மாட்டோம், அவர்கிட்ட பேசவும் மாட்டோம். இந்தாங்கம்மா. தேங்க்ஸ் பாரதி. தண்ணி தான் கேட்டோம், இருமல்ன உடனே சுடு தண்ணி வச்சு கொண்டு வந்திருக்கா. நல்லா படிக்கணும். அப்புறம் நீ வரேன்னு சொன்ன உடனே கிரையான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உள்ள டேபிள்ல வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரியா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, ஏற்கனவே அவளுக்கு நிறைய இருக்கு. பரவாயில்ல பாரதி, மொத தடவையா குழந்தை வந்திருக்கா. போ, போய் எடுத்துட்டு வா. சரி போ. தமிழரசி போ, நீ போய் எடுத்துட்டு வா. போ. இந்தா. வாங்கி பாரு பாரதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். காவியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் பதறிக்கிட்டு போன் பண்ணா அவ என்ன அவமானப்படுத்துறா. இதுல எனக்கு தெரியாம நீங்க எல்லாருமா சேர்ந்து சுபா வாங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த இந்திரா என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பா. போதுங்க, போதும். எனக்கு எல்லாரும் ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ அத்தை, அப்படி இல்ல அத்தை. ஜெயா, நான் உண்மையிலே சொல்றேன், நீ இவ்வளவு வேதனைப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சுபாவை அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன். ஏதாவது இருந்தா 2 வார்த்தை என்ன திட்டுங்க.
அத்தை அத்தை இப்படி மனசு வருத்தப்படாதீங்க. அத்தை ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க. என்னடி நடிக்கிற? எந்திரடி வாடி. வெளிய போடி. வா. என்ன சொல்றல? வா. வெளிய போ. நீங்க சொல்லுங்க அத்தை. போடி. ஏய் என்னடி நின்னுட்டு இருக்க? போடி. வெளிய போ. ஏய் போடி வெளிய. போன்னு சொன்னல. என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க அத்தை. ஏய் என்னடி அத்தை சொத்தன்னு? வெளிய போடி. அத்தை என்னத்த நான் எந்த தப்புமே பண்ணல அத்தை. ஏய் என்னடி நடிக்கிற? ஏண்டி என் அக்காவை அவமானப்படுத்த வீட்டை விட்டு போயிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கியா? ஏய் இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட உனக்கு இடம் கிடையாது. நீ யார் வேணும்னு ஓடனல்ல, அங்கே போய் உட்கார் போ. போங்கற போடி. ஏய் நான் போக மாட்டேன். அத்தை என்னத்த இது? ஏங்க சொல்லுங்க அத்தை. ஏய் என்னடி போன்னு சொல்லிட்டு இருக்க? நான் போக மாட்டேன். அத்தை அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. அத்தை அவங்கள விட சொல்லுங்க அத்தை. அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏய் சுபா இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. கிளம்பி போடி. போன்னு சொல்றல. அத நீங்க சொல்லாதீங்க. இந்த வீட்டுக்கு பெரியவங்க அத்தை தான். அவங்க சொல்லட்டும். நீங்க சொல்லாதீங்க. அத்தை அத்தை ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க அத்தை. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை. ஏய் என்ன சொன்ன? நான் சொல்லக்கூடாதா? நான் சொல்லக்கூடாதா? இருடி வர. ஐயோ அக்கா அந்த சுபா இங்க இருக்கவே கூடாதுக்கா. நீ சொன்னதா வீட்டு விட்டு போவ. வெளியே போ சொல்லுக்கா. அக்கா சொல்லுக்கா. அக்கா அக்கா சொல்லுக்கா. ராகினி முதல்ல விடு. ஜெயா விடுங்கறல. ஜெயா இங்க பாரு ஜெயா, சுபாவை நான் தான் அனுப்புனேன். உனக்கு என்ன கோவம்னாலும் அதை என்கிட்ட சொல்லு ஜெயா. இதெல்லாம் என்ன ஜெயா சொல்லு. இப்படியே இந்த வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரையா வெளியே அனுப்பிச்சிட்டா அப்புறம் இந்த வீட்ல நீயும் ராகினி மட்டும்தான் ஜெயா இருக்கணும். ஜெயா சொன்னா கேளு ஜெயா. அவ நம்மள நம்பி வந்த புள்ள ஜெயா. அழுதுட்டு இருக்கா பாரு. கூப்பிடு ஜெயா. சொல்லு ஜெயா. அத்தை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ யார் பேச்சையும் கேட்காத. அத்தை அவளை வெளியே அனுப்பு. இங்க பாருங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க தான் மாத்திரை கொடுத்து எங்களுக்கு குழந்தை பிறக்காம பண்ணீங்கன்னு எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அத்தை உன்னை நல்லவன்னு நம்பி வீட்டுல தங்க வச்சதுக்கு நீ அவங்களை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்க? இது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு சுபா. இங்க பாரு. நான் மாத்திரை கொடுத்தது இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா உங்க 2 பேருக்கும் போய் நான் இப்படி எல்லாம் கொடுப்பனா? இங்க பாருங்க. நான் ஒன்னும் நீங்க நடிக்கிறதுல நம்புறதுக்கு ஒன்னும் புத்தி கெட்டவளா இல்ல. உங்களாலதான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லன்னு இப்ப மட்டும் அத்தை கிட்ட சொன்ன போதும். அவ்வளவுதான். ஏய் ஹேமா வாங்க. நம்ம போய் சொல்லலாம் வாங்க. ஒரு நிமிஷம் நில்லு. இங்க பாருங்க, அக்கா ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்ப போய் நீங்க இதெல்லாம் காமிச்சீங்கன்னு வைங்களேன், அக்காக்கு ஏதாவது ஆச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. ஓ உனக்கு அத்தை மேல அவ்வளவு அன்பு இருக்கா? நம்ப முடியலையே. இங்க பாருங்க, இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. நாங்க உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த ஃபைல மட்டும் எடுத்து அத்தை கிட்ட மாமா கிட்ட கொடுத்து உங்களை வெளியில அனுப்ப போறோம். ஏமா ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா இங்க பாரு, ஒரு நிமிஷம் நான் பேசுறது கவனி. தயவு செஞ்சு இப்படி பண்ணிராத. ஒரு நிமிஷம் இரு. ரிலாக்ஸ். இருங்கக்கா. அவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. சரிங்க. நாங்க இத அத்தை கிட்ட கொடுக்க கூடாதுன்னா நீங்க என்ன தருவீங்க? இவ்வளவுதானா? நீ இத கொண்டு போய் காமிக்கலனா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். அன்னைக்கு கூட நீ ஒரு ஆரம் கேட்டல்ல, அத உனக்கு வாங்கி கொடுக்கட்டுமா? உங்களோட புத்தி கொஞ்சம் கூட மாறதில்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
இப்போதைக்கு இந்திர காவிய விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. ஒழுங்கா வாயை பொத்திட்டு இருக்கணும், புரியுதா? இங்க பாரு, அத்தை சரியா யோசிச்சாலே அவங்க நல்லதா செய்வாங்க. நீ குறுக்க வந்து அது இதுன்னு சொல்லி அவங்க மனச கலைக்க கூடாது, புரியுதா? ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சீங்க, அடுத்த நிமிஷமே இந்த ரிப்போர்ட் அத்தை கையில போயிடும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை அத்தை உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க, தெரியும்ல? இருங்க. சரி, நான் எதுவுமே அக்கா கிட்ட பேசல, போதுமா? நீங்க இத மட்டும் கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். ஐயோ, நீங்க கெஞ்சறத பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. அக்கா, இன்னும் கொஞ்சம் கெஞ்ச சொல்லுங்களேன். அதான் கேக்குறால, இன்னும் 2 பீஸ போட்டு விடு. என்ன டென்ஷனா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அலப்பற பண்ணீங்க? எங்களே வீட்டு விட்டு அனுப்பிடுவீங்களா நீங்க? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அப்பா, என் காது இப்பதான் சில்லுன்னு இருக்குக்கா. இந்த பயத்தோடயே இந்த இடத்த காலி பண்ணுங்க. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. கிளம்புங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா, நான் தான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சும் அம்மாவும் நீங்களும் ஏன் மறைச்சிங்க? அப்பா. அன்பரசி, சொல்லுங்க சார். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்காதா? அது இல்ல சார், சாதாரணமா பிடிக்குமான்னு கேட்டீங்கல்ல, அதான் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு அவரை ரொம்ப 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 பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். ஆமா, அவர்தான் உன்னை சின்ன வயசுலயே தவிக்க விட்டுட்டு போயிட்டார்ல, அப்புறம் உனக்கு ஏன் அவர் மேல இவ்வளவு பாசம்? ஏன்னா அவர் என்னோட அப்பா. அப்பா, நான் உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உண்மை தெரிஞ்சே நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாமேப்பா. குட்டியம்மா வந்தாளா? இல்ல நமக்கு தான் அப்படி தோணுச்சா? ஓ, குட்டியம்மாவையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி தோணிருக்கோம். கண்டிப்பா இத பத்தி அம்மா கிட்ட கேட்கணும்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க அக்கா நட்சத்திரா ஒரு ஃப்ராடு. அவங்க ஃப்ராட் தனம் பண்ணி தான் என்ன கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. என் அக்கா நட்சத்திரம் பண்ணது ஃப்ராடுனா பல்லவி விஷயத்துல தீபா பண்ணதுக்கு பேர் என்ன? என் அக்கா வச்சும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஃப்ராடு பண்ணா. ஆனா அந்த தீபா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல்லவி விஷயத்துல ஃப்ராடு பண்ணிருக்கா. உங்களை ஏமாத்திட்டு பாட்டு பாடியிருக்கா. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? என்னங்க எதை எது கூட கம்பேர் பண்ணி பேசுறீங்க? தீபா என்னோட ஒய்ஃப். அவங்கள பத்தி தப்பா பேசினா நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு சிதம்பரத்தை கல்யாணம் பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த தீபா. அந்த தீபா மட்டும்தான். நான் அவளை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா பழி வாங்குவேன். தீபாவை மருமகளா ஏத்துக்காத உங்க அம்மாவே தீபாவோட கழுத்தை பிடிச்சு உங்க வீட்டை விட்டே வெளியே விரட்டுற மாதிரி பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட அவரோட மியூசிக் சாம்ராஜ்யத்தை அழிச்சு நடுத்தருவுல நிறுத்துவேன்னு சொன்னீங்களாமே. இப்போ நான் சொல்றேன், உங்க மியூசிக் சாம்ராஜ்யத்தை அழிச்சு உங்களை நடு தெருவுல நிறுத்துவேன். அது மட்டும் இல்ல, என் அக்கா நட்சத்திராவ மருமகளா ஏத்துக்காத அபிராமியோட கூட்டு குடும்பத்தை பிரிச்சு அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போக வச்சு உங்களுக்கு எதிரா நிறுத்துவேன். மொத்த குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்குவேன். நான் சொன்னதெல்லாம் நிச்சயம் நடத்தி காட்டுவேன். அப்படி செய்யலன்னா நான் நட்சத்திரா சிஸ்டர் மாயா இல்ல. இப்படி என்கிட்ட சவால் விட்டு போன உங்க ஆத்துக்கார் தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்போ நீங்க சவால் விடுறீங்க. பார்த்து போங்க, அப்புறம் உங்களுக்கு பதிலாக வேற யாராவது வந்து சவால் விட போறாங்க. தீபாவை எங்க அம்மா மருமகளை ஏத்துக்கலன்றதெல்லாம் உண்மைதான். ஆனா கூடி சீக்கிரம் அவங்களே ஏத்துப்பாங்க. நான் ஏத்துக்க வைப்பேன். அது மட்டும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் சிதம்பரத்துக்கிட்ட சொன்ன மாதிரி அவர் பண்ண தப்புக்கெல்லாம் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். பாக்குறேன் ஜெயிக்க போறது யாருன்னு. பார்க்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவங்க தான் ரூபஸ்ரீயா? ஆமா. ஹாய். ஹாய். நம்ம கூட்டணியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது. ஆமா, இனிமே இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சந்திக்கணும். அந்த கார்த்தி என்கிட்ட எங்க மியூசிக் சாம்ராஜ்யத்தை அழிச்சு காமிக்கிறேன், தீபாவை பெரிய பாடகியாக்கி காமிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கான். தீபா பெரிய பாடகி ஆக கூடாது. கார்த்திக் ஆசைப்படுறது நடக்கவே கூடாது. தீபா எங்க அம்மாக்கும் எனக்கும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டா. நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். தீபாவால எங்க வீட்ல எனக்கு சுத்தமா மரியாதை இல்லாம போயிடுச்சு. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? தீபா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றத கேட்டு நடந்துட்டு இருந்த மீனாட்சி இப்பெல்லாம் நான் என்ன சொன்னாலும் கேக்குறது இல்ல, கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. இப்ப கார்த்தி ஆசைப்படுற மாதிரி தீபா பெரிய பாடகி ஆயிட்டா. அப்புறம் வீட்ல சுத்தமா யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க. நான் பெரும் செட் ப்ராப்பர்ட்டி தான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட விடக்கூடாது ஐஸ்வர்யா.
நாம 3 பேரும் முப்பெரும் தேவியா மாறி அந்த கார்த்தி தீபாவுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கணும். ஆமா, கார்த்திக் தீபாக்கு நம்ம யாருன்னு காட்டணும். நாளைக்கு தீபாவோட பிறந்த நாளை கார்த்தி பெருசா செலிப்ரேட் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கான். அதுக்கு உங்க அத்தை அபிராமி ஒத்துக்கிட்டாளா? அவங்களுக்கு இதுல முழுசா சம்மதம் இல்ல. கார்த்திக்காக ஓகே சொல்லிருக்காங்க. ஏற்கனவே தீபா என்ன மதிக்க மாட்டேங்கிறா. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம் சுத்தமா மதிக்க மாட்டா. எப்படியாவது அந்த தீபாவை என் மாமியார் கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு துரத்த வைக்கணும். கவலைப்படாத ஐஸ்வர்யா, கண்டிப்பா அதை நடத்தி காட்டுவோம். அதுக்கு முதல்ல கார்த்திக்கும் அவங்க அம்மாக்கும் நடுவுல வெரிசலை உண்டாக்கணும். கார்த்தி மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தானே அபிராமி தீபா விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. ஆமா, அம்மாக்கும் மகனுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி அவங்கள பிரிக்கணும். அம்மாவையும் மகனையும் பிரிச்சுட்டா கார்த்தியால தீபா விஷயத்துல எதுவுமே செய்ய முடியாது. கார்த்தியால தீபாவோட சந்தோஷமா வாழக்கூட முடியாது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு தீபாவை வீட்டை விட்டு விரட்டணும். அதுக்காக என்ன வேணாலும் நான் செய்ய தயார். செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறின தீபா பாடகி ஆக கூடாது. அதுக்காக நானும் என்ன வேணா செய்ய தயார். கார்த்தி என்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க கூடாது. அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். நாம 3 பேரும் சேர்ந்து கார்த்தி தீபாக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல உங்ககிட்ட சரியா பேச முடியல. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஹாசினிகா, அந்த புடவை கொடுங்க. இந்தாங்க புடவை. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? ஒரு சிஸ்டரா என்னோட அன்பு பரிசு. வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ மாரி. இத கட்டிக்க நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட மாறி. நான் உனக்கு கொடுக்கறது புடவை இல்ல, உன் பொணத்துக்கு பொத்த போற கோடி. மாரி, துர்கா உனக்காக புடவை மட்டும் வாங்கிட்டு வரல, பூவு ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்தா குடு. நானே உங்களுக்கு வச்சு விடுறேன். ஏய் மாறி, இதுதான் நீ தலையில வைக்க போற கடைசி பூ. நாளைக்கு காலையில தலையில பூ வைக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்க போறதில்ல. அக்கா, அந்த பிரசாதத்தை கொடுங்க. இந்தா. நம்ம சந்திப்பு எப்பவுமே இனிப்பா இருக்கணும்னு நானே உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். நானே ஊட்டி விடுறேன். இதான் நீ சாப்பிடுற கடைசி ஸ்வீட். இதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட நீ உயிரோட இருக்க போறதில்ல. நீ எதுக்கு மாரிக்கு ஸ்வீட்லாம் கொடுக்கற? முதல் சந்திப்பு ஸ்வீட்டோட இருக்கணும்னு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். நீ ஸ்வீட்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்
ஏன் சூரிய மாமா ஸ்வீட் எல்லாம் வேண்டாம்னு சொல்றீங்க? மாரிக்காக எவ்வளவு ஆசையா துர்கா வர வழியில பெரிய கடையில வாங்கினா தெரியுமா? பார்வதி அத்தை கொடுத்த புக்ல விஷம் தடவி இருந்தது. அப்படி இருக்கும்போது கடையில வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை எப்படி கொடுக்க முடியும் ஹாசினி? நீங்க சொல்றது சரிதான் சூரிய மாமா. அப்போ என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? உன் மேல சந்தேகப்படல, மாறி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கேன். ஏன்னா அந்த புக்கு கூட பார்வதி அத்தை தான் மாறிக்கு படிக்க கொடுத்தாங்க. அந்த புக்ல விஷத்தை தடவன மாதிரி இந்த ஸ்வீட்ல விஷம் கலந்திருந்தா என்ன பண்றது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஸ்வீட்லாம் சாப்பிட வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீயே வச்சுக்கோ. மாறி மேல நீங்க வச்சிருக்க பாசம் உங்களை பயப்பட வைக்குது இல்ல சூர்யா? நீ யாரு எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். கூடிய சீக்கிரமே முகத்திரிய கிழிச்சு ஓட வைக்கிறனாலேயான்னு பாரு. ஹஸ்பண்ட் சார், உங்க அத்தை பொண்ணு ஆசையா என்ன பார்க்க வந்திருக்கு. துர்கா தப்பா நினைச்சுக்க போறா. நீங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாரி நானும் கூட வரேன். வாங்கக்கா. நீங்க இருங்க. இங்க பாரு, நீ கண்டிப்பா துர்கா இல்லன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக மாரிய தேடி வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சூப்பர் சூர்யா, ரியலி யூ ஆர் வெரி கிரேட். இனிமே நமக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் வேணாம், ஓப்பனாவே பேசுவோம். உன் அத்தை பொண்ணு துர்கா நான் இல்லதான். மாரிய ஒளிச்சு கட்டதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கும் மாரிக்கும் அப்படி என்ன பகன்னு பாக்குறியா? உன் கூட வாழ ஆசைப்பட்டு மாரியால நெருப்புல எரிஞ்சு கறிக்கட்ட ஆனாலே ஜாஸ்மின், ஞாபகம் இருக்கா? அந்த ஜாஸ்மினோட கூட பிறந்த தங்கச்சி மரியா டிசவுசா வேற யாரும் இல்ல, நான் தான். இதுக்கே இப்படி ஷாக் ஆனா எப்படி? இன்னொரு ஷாக் சொல்லட்டுமா? உன் அருமை பொண்டாட்டிய கொலை பண்ண புத்தகத்துல விஷத்தை தடவினது வேற யாரும் இல்ல, நானே தான். எமோஷனல் ஆயிடாத சூர்யா, மாறி வந்துட போறா. கையை எடு. மாறி பேரை சொன்னதும் டக்குன்னு எமோஷனல குறைச்சிட்டு கையெடுத்துட்ட. நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. உன்னால முடிஞ்சா நான் யாருன்னு நிரூபிச்சுக்க. உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வீட்ல இருக்கிற ஸ்ரீஜாக்கும் என் தங்கச்சி ஸ்ரீஜாக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னவா இருக்கும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு என்னவோ பெரிய இவ மாதிரி தாலியை கழட்டி வீச போன, இப்போ உன் அம்மா தங்கச்சிலாம் கூப்பிட்டு வச்சு டிராமா பண்ணிட்டு இருக்கியா? என்னதெல்லாம் உனக்கு நீயே தாலி கட்டிப்பியா? என்ன சினிமால வேற ஸ்கிரீன் பிளேவா இது? கிளைமேக்ஸ் சீனும் செம்ம ஸ்கிரீன் பிளே. போ, நீ கட்டினா படம் முடிஞ்சிருமா? இங்க பாருங்க துர்கா, நீ சும்மா இருமா. அன்னைக்கு நான் பேசினது தப்புதாங்க, என்ன மன்னிச்சிருங்க. அடேங்கப்பா, அதுக்குள்ள நீ வருந்தி திருந்துட்டியோ? உன்னால ஒரு உயிர் போச்சு,
அதுக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டு வச்சிருந்தனா கூட அந்த உயிர் திரும்ப வந்திருக்கும்ல. உங்களை என்னால யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுங்க. அதனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். ஆத்திரத்துல என்னென்னமோ செஞ்சிட்டேங்க. அதான் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருந்துச்சு. அதான் சாமி முன்னாடி நின்னு தாலி கட்டிக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த சாமி தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. நீங்க கட்டலனாலும் பரவாயில்ல, நீங்க கோவமா இருக்கீங்க. உங்க முன்னாடி நானே கட்டிக்கிறேன். நிறுத்து. உனக்கே கேவலமா தெரியல? நீ ஏன் அறுத்து போடுவேன் நிப்ப, மறுபடியும் கட்டிப்ப. இதுல வேற தாலி சென்டிமெண்ட் டைலாக் வேறல. இந்த பார், இந்த மாதிரி எமோஷன் டிராமா போடுறதெல்லாம் இந்த மீனாட்சி குடும்பத்தோட நிறுத்திக்கோ, என் கிட்ட வச்சுக்காத, சரியா? விடுங்க, உங்களை கட்ட சொல்லலையே. நீயே கட்டிக்கிட்டு இத கார்த்திக் கண்ண தாலினே சொல்லிக்கிட்டு அலைவல்ல, அப்படிதானே? இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாதுன்றதுல நான் தெளிவா இருக்கேன். முதல்ல இந்த தாலிய தலைய சுத்தி வெளியேறி நானும் நிம்மதியா இருப்பேன். நீ எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் தொலை. என்ன பேசுறீங்க மாப்ள? பாத்து, வார்த்தை எல்லாம் ரொம்ப தப்பா வருது மாப்ள. ஏன் முன்னாடியே என் பொண்ணை எப்படி நீங்க இப்படி பேசலாம்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். யமுனா செஞ்சது தப்புன்னா அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் நியாயமா? என் பொண்ணு கழுத்துல நீங்க கட்டின தாலி இருக்கிறப்பவே இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட ரெடியா நீங்களே, அது தப்பு இல்ல? தப்பாவே இருக்கட்டுமே, அநியாயமா கூட இருக்கட்டும். இப்ப என்னன்றீங்க? மாப்ள, என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? தான் புருஷன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட தயாரானதுக்கு அப்புறமா யாரா இருந்தாலும் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போடதான் செய்வாங்க. ஆத்திரத்துல கோவத்துல ஏதோ 2 வார்த்தை பேசியிருப்பா, அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது மாப்ள. ஐயோ மீனாட்சி மேடம், அதெல்லாம் நான் பெருசுப்படுத்தவே இல்லையே. தாலிய அறுத்துட்டு போனால, போனது போனதாவே இருக்கட்டும் தானே சொல்றேன். எனக்கு இவ கூட வாழ பிடிக்கல. எத்தனை தடவை தான் நான் இதை சொல்லணும்னு எல்லாம் எதிர்பார்க்கறீங்க? மாப்ள, இப்ப கூட உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவ இப்படி வந்து நிக்கிறா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, என்ன பண்ற நீ? என்ன கார்த்திக் சார், ஆத்திரம் வருதா? அப்படியே ஓங்கி அரையணும் போல இருக்கா? எங்க அரைங்க பாக்கலாம், அரைங்க. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓ, ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்க நீ. உன்ன அடிக்க வேற செய்வீங்களா சார்? கொலை மிரட்டலுக்குன்னா IPC 306 7 வருஷம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே டைவர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணதுக்கு IPC 494, அதுக்கு ஒரு 7 வருஷம். எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து யமுனாவை எல்லார் முன்னாடி கை நீட்டி அடிச்சது, தாலிய பறிச்சது IPC 498A டொமஸ்டிக் வயலன்ஸ். இதெல்லாம் சேர்த்தா உன்னால வெளியே வரவே முடியாது. சும்மா நிறுத்து. என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி லா பாயிண்டா பேசிட்டு இருக்க? ஆமா, எனக்கு லா பாயிண்ட் நல்லாவே தெரியும். நான் தான் யமுனாவோட வக்கீல். யமுனா டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீ போலாம். ஏய்னா நாங்க என்ன பயந்துருவோமா? நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணா நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டீங்கல்ல, யமுனா கிட்ட ஒரே ஒரு கையெழுத்து வாங்கி கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை புக் பண்ணன்னு வச்சுக்கோங்க. சக்தி சொன்ன மாதிரி நீங்க ஆயுசுக்கும் ஜெயிலே கிடைக்க வேண்டியதுதான்.
உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க பின்னாடி ஒரு லாயர் நிக்கிறார்ல, அவரை கேட்டு பாருங்க. என்ன சார் இது? சும்மா இவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் பேசுங்க சார். சார், நம்ம சைடில் தான் கேஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கு. நீங்கள் கையெழுத்து வாங்கிடலான்னு சொன்னதுனால தான் நான் ஓகேன்னு சொன்னேன். அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா அவங்க சைடு கோர்ட் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்பீலுக்கு கூட போக முடியாது சார். சார், நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் இப்போ சைலண்டாக போயிடலாம். அதான் நமக்கு நல்லது. இதுக்கு தான் இந்த வக்கீல் உனக்கு அப்பவே வேணான்னு. இந்த மொழியே சரியில்லை. அப்பா பேசாதீங்கப்பா, கிளம்பலாம். போங்க போங்க, இந்த பக்கம் திரும்ப வந்துடாதீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் உனக்கு 2 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டேன். உனக்கு அந்த 2 கோடி ரூபாவோட வேல்யூ தெரியாம அந்த செக்கை நீ கிழிச்சு போட்டுட்ட. தமயந்தி, யூ நோ அந்த கோடி ரூபாய்க்கு எத்தனை ஜீரோ இருக்குன்னு தெரியுமா உனக்கு? மிஸ்டர் நலன், திரும்ப திரும்ப பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்லையா? இவ்ளோ நடந்த பிறகும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம உங்களால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? சி தமயந்தி, நீ முட்டாள் எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ எடுத்து சொல்லியும் நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க பாரு. நான் பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு சக்சஸ் மட்டும்தான் முக்கியம். ஃபெயிலியரே பார்க்காதவனா. தோல்வின்ற வார்த்தையவே அடியோட வெறுக்கிறவனா. எனக்கு பிசினஸ்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். தமயந்தி, நான் என்ன மட்டும்தான் லவ் பண்றேன். என் சக்சஸ மட்டும்தான் லவ் பண்றேன். இன்னும் கூடவா உனக்கு அது புரியல? இந்த குற்ற உணர்ச்சி, கேவலமானவன், நம்பிக்கை துரோகி, திருடன், இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? ஃபூல். நமக்குள்ள நடந்த எல்லாத்தையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லையே. இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்ங்கிறது இந்த காலத்துல ரொம்ப சகஜமாயிடுச்சு. பட் பிசினஸ் அப்படி இல்ல. இட்ஸ் மணி இன்வால்வ்ட். சோ டேம் மணி இன்வால்வ்ட். உன்ன மாதிரி பிசினஸ் பத்தி நாலேஜே இல்லாதவங்களுக்கு அது சுத்தமா புரியாது தமயந்தி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதனால கோவப்படாம, என் மேல சாபெல்லாம் விடாம கொஞ்சம் 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 பிராக்டிக்கலா யோசி. நான் வரதுக்கு முன்னாடி உன் லைஃப், அதான் 6 மாசத்துக்கு முன்னாடி உன் லைஃப் எப்படி இருந்துச்சோ அதே லைஃபுக்கு போயிடு. ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளவுதான். அண்ட் டோன்ட் பி எமோஷனல் ஃபுல், ஓகே ப்ளீஸ். உன்னோட வாழ்க்கையில ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ, ஏன் உன்ன மாதிரி ஒரு மெஸ்ஸ நடத்துறவன் சீக்கிரமா வருவான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஸ்டார்ட் ஃப்ரெஷ் தமயந்தி. அதுக்கு நிஜமா பணம் தேவைப்படும். See, actually my deal is still on. ஓகேவா? பணம் வேணும்னா நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வரலாம். அந்த 2 கோடி ரூபாய் ஆஃபர் அப்படியே இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு இளவரசனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு திருடன். என்ன மாதிரி ஒரு சராசரி பொண்ணால என்ன பண்ணிட முடியும்? உடைஞ்சு போயிடுவா, துரோகத்தை தாங்கிக்க முடியாம அழுது மூளையில போய் உட்காந்துருவான்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? நீங்க இப்படித்தானே நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் இல்ல. என்ன யாரும் அடிச்சு மூளையில உட்கார வைக்க முடியாது. 8 வயசுலயே எங்க அப்பாவையும் அம்மாவையும் இழந்து அனாதையா நின்னவனா, யாரோட துணையும் இல்லாம என் அம்மாவோட மெஸ்ஸ தனியா நடத்தினவனா, கேவலம் நீங்க நடத்தின இந்த நாடகம் என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிடுமா? ஆமா, நடந்ததெல்லாம் மறந்துரு, புது வாழ்க்கைய தொடங்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இருன்னு சொல்றீங்கல்ல. நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன், அதுக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நீங்க தான் உங்களை கடவுளா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் இதையும் கேக்குறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட உலகம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே மாத்துங்க. நான் இழந்த இந்த 6 மாசத்தை எனக்கு அப்படியே திருப்பி கொடுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ, என் உலகம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு என்ன கொண்டு போங்க. நீங்களும் நானும் ஒன்னா இருந்த சந்தோஷமான நினைவுகளை அழிச்சிருங்க. என் ஞாபகத்துல இருந்து உங்க பேரை அழிச்சிருங்க, உங்க முகத்தை அழிங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி, என் குடும்பத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேளுங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க. என்னோட அன்னபூர்ணி மெஸ்ஸ பழையபடி தரங்க. என் அம்மாவோட சமையல் செய்முறை புத்தகத்தை திருப்பி கொடுங்க. எல்லாத்துக்கும் மேல இதோ என் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய இல்லாம பண்ணுங்க. இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? கடந்த காலத்தை மீட்டு கொண்டு வர முடியுமா? பதில் சொல்லுங்க. சொல்லுங்க பதில். இது எதுவுமே உங்களால முடியாதுல்ல. தலைக்கு போருமா போங்க. என்ன ஒரு சராசரி பொண்ணா நினைச்சுதானே இதெல்லாமே பண்ணீங்க. இந்த தமையந்தி யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏமா ஜான்சி என்ன விஷயம் சொன்னாங்க? தாத்தா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பொங்கல் பண்டிகை அன்னைக்கே சொன்னாங்க தாத்தா. சொன்னா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துருவாங்கன்னு தான் நான் அப்பவே சொல்லல. பொம்மி அக்காவை கொன்ன அதே ஆளுங்க நம்ம வீட்ல இருக்கிறவங்களையும் கொலை பண்றதுக்கு பிளான் போட்டுக்கிறாங்களாம் தாத்தா. அதுக்காக தான் அன்னைக்கு ஜான்சி மேடம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பொம்மி அக்காவை கொன்னவங்க நம்மள கொல்றதுக்காக ஒரு ரவுடி கும்பலை இறக்கி இருந்தாங்களாம். இப்ப அவங்க என்னமா சொன்னாங்க? தாத்தா, வந்த ரவுடி கும்பல்ல என்ன கொல்ல வந்த பொம்பளைய ஜான்சி மேடம் அன்னைக்கு புச்சுன்னு போனாங்க.
அவ பேரு ஏதோ நீலியா. அவளை புடிச்சு விசாரிச்சு இருக்கிறாங்களாம். அப்புறம் கடைசியா சாமியார் மாதிரி இருந்தவன் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான்ல, ஆமா, அவனை கூட ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தின்னு போனாங்களே, அந்த ஆம்புலன்ஸ் டாக்டர் எல்லாம் டுபாகுறான். தமன்னா, அந்த சாமியாரையும் நீ தான் ஏற்பாடு பண்ணியா? ஆமா மனோ, சாமியார் மாதிரி வந்து சித்தார்த்த கொலை பண்ண செட் பண்ணியிருந்தேன். அது இருக்கட்டும், அவனை யார் அப்படி பண்ணது? ஐயோ, மனோவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ மனோ, விடுங்க. இனிமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாமா ராணி, இவங்க எல்லாம் இப்படி பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஜான்சிக்கு எப்படி தெரியும்? தாத்தா, அவங்க போலீஸ், அவங்களுக்கு தெரியாதா என்ன? யோ, நீ சொல்ற மேட்டர் எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இந்த மேட்டர்ல அவங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம வீட்ல இருந்து தான் யாரோ போன் போட்டு சொல்லிக்கிறாங்க. அதனால்தான் போலீஸே மெர்சலாயி உடனே கிளம்பி வந்துச்சு. என்னம்மா சொல்ற? நம்ம வீட்ல யார் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? அதான் தாத்தா, எனக்கும் ஒன்னும் புரியல. ஜான்சி மேடம் ஒரு பொம்பளை தான் போன் போட்டு சொல்லிச்சுன்னு சொன்னாங்க. என்ன தமன்னா இத? அத்த எனக்கு ஒன்னும் புரியல. அத்த, நீங்க பயப்படாதீங்க. அவ உயிரே போனாலும் நம்மள காட்டி கொடுக்க மாட்டா. ராணி, அந்த பொம்பளை கிட்ட விசாரிச்சாங்களாமா? தவமணியோட ஆளுங்க தான் யாரோ பணம் குத்தி இப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னாங்களாம். அத்த, போதுமா? எந்த காலத்திலயும் நம்மள பத்தி எந்த விஷயமும் வெளியே வரவே வராத தாத்தா. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்க சட்டம் கோர்ட்டுன்னு எதுல இருந்து வேணாலும் தப்பிக்கலாம். ஆனா கண்டிப்பா பொம்மையக்கா வாண்டிருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது தாத்தா. எப்படியும் தவமணி மாதிரி ஒவ்வொருத்தரையா அக்கா காவு வாங்குறது நிச்சயம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ மேடம். சொல்லு நர்மதா. மேடம், நான் செலக்ட் ஆயிட்டேன். சூப்பர். நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் அவரும் क्वेश्चन கேட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அத நான் இங்க சொல்லிட்டேன். குட். ஆனா இனிமே தான் உனக்கு ரியல் சேலஞ்ச் இருக்கு. மேடம், பயப்படாத. நீ இன்னைக்கு எப்படி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணியோ அதே மாதிரி எப்பவும் ஃபாலோ பண்ணு. மேனேஜ் பண்ணிடலாம். சரிங்க மேடம். சரி, நீ வச்சிடு. ஹலோ. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? யார் நீங்க? என்ன வேணும்? என்ன சார், யாருன்னு கேட்டுட்டீங்க? எனக்கு தெரியலையா? தெரியல. தமிழ் சார். தமிழ்னா? கேர்டேக்கர் தமிழ். நம்ம 2 பேரும் கூட 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசணுமே. ஓஹோ, ரொம்ப மரியாதையா பேசுனீங்களே, அந்த தமிழா? சார், மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சார். நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லைங்க. சாரி சார். எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. அப்போ இங்கிலீஷ்ல வேண்டாம் சார், தமிழ கேக்குறேன், மன்னிச்சிருங்க சார். ஏய், என்ன வேணும் உனக்கு? வேற என்ன சார், வேலைதான். வேலையா? உன்ன மாதிரி ஒரு பொறுப்பில்லாத ஆள கேர்டேக்கரா வச்சா என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுறது? ரொம்ப கஷ்டம் சார். அதான் நானும் சொல்றேன். சார், கஷ்டம்னு சொன்னது என் நிலைமைய சார். அன்னைக்கு ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டேன். இங்க பாரு, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. போன வை. சார் சார் சார், ப்ளீஸ் சார். நோ வே. அப்போ வேலை தர மாட்டீங்களா சார்? சான்ஸே இல்ல. அந்த வேலைக்கு ஏற்கனவே ஆளை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. அப்போ அவ்வளவுதானா சார்? எஸ்.
இனி சான்ஸே இல்லையா சார்? 1% கூட இல்ல. போனை விடா வெண்ண. வாட்? போடா டால்டா டின்னு. நீ மட்டும் என் கையில மாட்டுன. மாட்டுவாங்க. இப்படியே கனவு கண்டுட்டு வாழ்க்கையில உன்னை நான் சந்திக்க போறதே இல்ல. அதனால உன்னை நல்லா திட்டுவேன்னு சொல்ல வந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராமையா ஐயா என்னாச்சு? தெரியலங்கய்யா, கார் ஸ்டார்ட் ஆகல. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் இருந்தா பார்த்து கூட்டிட்டு வரேன்யா. சரி, சீக்கிரமா வாங்க. சரிங்கய்யா. Yeah, no problem. நான் பாத்துக்கிறேன். You don't worry for anything, okay? Hello, I'll call you back. Hey, excuse me. யார் நீங்க? கீழே இறங்குங்க. சார் 2 minutes சார். ஹலோ, எதுக்கு இப்ப என் கார்ல ஏறினீங்க? ப்ளீஸ் இறங்குங்க. சார் வேற எதுவும் கேட்காதீங்க சார், நானே இறங்கிடுறேன் சார். முதல்ல நீங்க இறங்குங்க. ப்ளீஸ் சார். ஐயோ. ஏய், வாட் இஸ் திஸ்? எப்படி யாருன்னு தெரியாத ஒருத்தர் கார்ல ஏறலாம் நீங்க? Please, right now, get out. Get out right away. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ப்ளீஸ் கிளம்புங்க, வெளியில போங்க. Thank you, sir. What? ஐயா, யாரையா வண்டியில இருந்து ஓடுனது? அதை விடுங்க ராமையா, மெக்கானிக் என்னன்னாங்க? மெக்கானிக் கிட்ட சொல்லிட்டேன், வந்துட்டு இருக்காருயா. சீக்கிரமா வர சொல்லுங்க, முக்கியமான சர்ஜரி இருக்கு எனக்கு. வந்துருவாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க அப்பா அம்மாவை வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் முருகன். அதான் உள்ள வந்தீங்கன்னா நீங்களே ஃபைல் எடுத்துட்டு போயிடலாம். இல்லங்க, ஐயா உங்க கையாலேயே ஃபைல் எடுத்து கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்ப உள்ள வாங்க. இல்லங்க, இங்க திட்டுறவங்க யாரும் இல்லையே. அவங்க எல்லாம் யாரும் இல்ல. அப்படியே வந்தாலும் நான் பேசிக்கிறேன்.
காரணமே இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா யார் வேணாலும் உள்ள வரலாம். சோ நீங்க வரலாம். வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். யார் இவரு? இவரை பார்க்கும்போது ஏன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் வர மாதிரி இருக்கு. இவங்களை பார்க்கும்போது மனசு ஏதோ சொல்ல வர்ற மாதிரியே இருக்கே. ஏன், என்ன சொல்ல வருது? இவங்க கிட்ட பேசணும் போலயே இருக்கே. ஃபைல் வாங்கிக்கோங்க. என்ன உங்க கையில பெயிண்ட் எல்லாம் காணும்? நீங்க தானே ஃபைல் வேணும்னு கேட்டீங்க, அதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன். ஓகே. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒரு நிமிஷம். என்ன, என்னங்க என்னாச்சு? எங்க என்னாச்சு? என்ன? ஹலோ, ஐயோ, என்னங்க? எங்க எந்திரிங்க, எங்க எந்திரிங்க, எங்க யாரும் இல்லையா? ஹலோ, என்னங்க என்னங்க ப்ளீஸுங்க எந்திரிங்க, எங்க ப்ளீஸுங்க எந்திரிங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னடா பண்ற தங்கச்சி? ஒண்ணு இல்ல ஐயா, நான் ஒண்ணும் பண்ணலைங்க ஐயா. சொல்றேன் கேளுங்க, அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணல ஐயா. ஐயா சொல்றல கையெடு. எங்க ஐயா, நான் ஒண்ணுமே பண்ணல ஐயா, சொல்றேன்ல. ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா, நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றேன்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு கோவில்ல உங்க அம்மாவும் பார்வதி சித்தியும் வந்து பேசினப்போ நானும் தானே இருந்தேன். அப்ப கூட எதுக்காக உன்னோட சம்மதத்தை கேக்குறாங்கன்னு உங்ககிட்ட யாருமே சொல்லலையே. என்னோட வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்கிற உரிமை என் மாமாவுக்கு இருக்கு. அதனாலதான் நான் ஓகேன்னு சொன்னேன். இங்க பாரு, அதெல்லாம் நீ அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. உன் வாழ்க்கைய முடிவு பண்ற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றத உனக்கு தெரியாம உங்க வீட்ல எல்லாரும் மறைச்சிருக்காங்க. அவங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா நீ யாரையும் லவ் பண்ணிருக்க. அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட கேட்டா நீ ஒத்துக்க மாட்டேன்னு உன்கிட்ட திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க. பாரு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. உன் நெஞ்சு தொட்டு சொல்லு, உன் மனசுல வேற எந்த பொண்ணும் இல்லன்னு. அப்படி யாரும் என் மனசுல இல்ல. டேய், உனக்கு பொய் சொல்லவே தெரியலடா, எதுக்கு மறைக்கிற? பாரு, நான் பொய்யெல்லாம் சொல்ல. எனக்கு நீ எந்த விருப்பமும் இல்ல. என் குடும்பத்தோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். டேய், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. இவர் பெரிய தியாகி, சாக்ரிஃபைஸ் பண்றாரு. உன் மனசுல எதுவும் இல்லாமலாடா டப்பா? பக்கம் பக்கமா உன் டைரியில கவிதைன்னு நினைச்சு எதையோ கிறுக்கி வச்சிருக்க.
உன்ன மாதிரி டப்பாக்கெல்லாம் சும்மாலாம் கவிதை எழுத வராது. மனசுக்குள்ள முழுசா ஒருத்தி நிறைஞ்சு இருந்தாதான் இந்த மாதிரி எழுதுவேன். உன் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உன் காதல தூக்கி போட்டுட்டியே, அப்போ அந்த பொண்ணு என்னடா பண்ணுவா? அவளை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அவளை ஏமாத்துறது பாவம் இல்லையா? மாயா, சத்தியமா சொல்றேன், நான் யாரையும் ஏமாத்தல, யாரும் என்ன காதலிக்கல. அப்படின்னா உன்னை யாரும் லவ் பண்ணல, ஆனா நீதான் யாரையும் லவ் பண்ற. சொல்லு, உன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாரு? நீ நீ நினைக்கிற மாதிரி யாரும் இல்ல. இது பாரு சீனு, கூடிய சீக்கிரம் உன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு உன் மாமா முன்னாடி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி கேக்குறேன். இங்க பாரு மாயா, தேவையில்லாம ஏதாவது பண்ணி பிரச்சனை உண்டாக்காத. ஏற்கனவே அந்த சாமியார் சொன்னதை நினைச்சு வீட்ல எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சொல்லிட்டு போ, யார் அந்த பொண்ணு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலேஜ் படிக்கும் போது இல்லவா, இல்ல கோவில பார்த்து யாரையாச்சும்? மாயா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒரு க்ளூ தானே டப்பா கேக்குறேன், சொல்லு. நீ சொல்லலனாலும் நான் கண்டுபிடிப்பேன். உனக்கு வம்பு எடுக்க வேற யாரும் கிடைக்கலன்னு தூங்குறவனை கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்துவியா? நான் போறேன். ஏய் இரு. ஓகே கூல். உங்க மாமா அத்தையோட வெட்டிங் டேய எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? மாமாவும் அத்தையும் அவங்க வெட்டிங் டேய எப்பவும் கொண்டாடினதே இல்ல. விரதம் இருப்பாங்க, கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க. விரதமா? அதான் இந்த வீட்ல 2 நாளைக்கு ஒரு தடவை இருப்பீங்களே. வெட்டிங் டேக்கும் அதேதானா? ஏய், வீட்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்றதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாமா கொன்றுவாரு. இதுக்கு கூடவா ரெஸ்ட்ரிக்ஷன்? ஓ மை காட், லைஃப்ல முக்கியமான டேட்ட கூட தேவையில்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக வேஸ்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் உனக்கு புரியாது மாயா, நீ பேசாம போய் படு. ஆமா, மாமா அத்தையோட கல்யாண நாளுக்கு நீ எவ்வளவு ஆர்வமா இருக்க? ஏன்னா எங்க மம்மி டாடியோட வெட்டிங் டேவும் நாளைக்கு தான். ஏய், என்ன சொல்ற? ஆமா, இப்போதான் என் டாடி கால் பண்ணி சொன்னாரு. ஓ. நான் என் மம்மி டாடியோட எல்லா ஏரும் பெருமாள் டெம்பிளுக்கு போவோம். அதே மாதிரி நாளைக்கும் போகணும். அதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நான் நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகணும். இங்க பெருமாள் கோயில் இருக்கு? நம்ம ஊர்ல பெருமாள் கோயில்லாம் இல்ல, பக்கத்து ஊர்ல தான் இருக்கு. ஒரு 48 மைல் போகணும். அப்படின்னா நீ காலையில என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறியா? நாளைக்கா? வீட்ல எல்லாரும் கோவிலுக்கு போவாங்களே. சரி, நீ விடி காலையில கிளம்பிடு, போயிட்டு வந்துடலாம். ஆனா அந்த கோவில்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா உள்ள விட மாட்டாங்களே. ஏன் விட மாட்டாங்க? எல்லாரும் சாரி கட்டிட்டு தான் வரணும். வாட்? சாரியா? நீயும் சாரி கட்டிட்டு தான் வருவியா? என்ன கிண்டலா? லேடிஸ் சாரி கட்டிட்டு தான் வரணும், ஜென்ஸ் வேஷ்டி சட்டை போட்டுட்டு தான் வரணும். அப்பதான் உள்ள விடுவாங்க. சரி, நீ வேணா கட்டிக்கிட்டு வா, நான் எப்பவும் போலதான் வருவேன். ஏய், சாரி கட்டினாதான் உள்ள விடுவாங்கன்னு சொல்றேன்ல. என்கிட்ட சாரி இல்லடா. அப்புறம் எப்படி? அப்ப உள்ள போக முடியாதே. சரி, அத நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போறது வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். நிச்சயமா தெரிய வேணாம். அதுக்கு தான் உன்னை நேரமாவே கிளம்ப சொல்றேன். போயிட்டு சீக்கிரம் வரணும். ஓகே ஓகே,
சரி நான் போய் படுக்கிறேன். ம். நான் ரொம்ப லக்கி மாயா. பைக்ல உன்னை கூட்டிட்டு போற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் விரும்புறது யாருன்னு கண்டுபிடிக்க எங்கேயும் போய் தேடாத மாயா. கண்ணாடிக்கு முன்னால் நெல்லு, அவ தெரியவா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்படி சொல்லு. இருக்கட்டும், நான் குற்றவாளியாவே இருக்கேன். ஆனா எனக்கு சில சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு பதில் தெரியணும் சார். அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுமா? ஆமா சார், நீங்க உதவியா கூட செய்யலாம். வேற எந்த உறவையும் காட்டி நான் ஹெல்ப் கேட்கல சார். இந்த கேஸை டீல் பண்ற ஆபீசரா நீங்க எனக்கு உதவி செய்யலாமே. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும். ஐயா, உதவி தானே கேக்குறாங்க. செல்வி, நீ பேசாம இரு. சார் உள்ள வாங்க சார். ஒரு கொலைகாரி தப்பிச்சு போக அந்த கொலைகாரிக்கு நான் உதவி செய்யணுமா? இன்னும் ஜட்ஜ்மெண்டே கொடுக்கல சார். சட்டப்படி கொலைகாரின்னு சொல்றதே தப்பு. அப்புறம் என்ன சொல்லணும்? தப்பான அனுபவம் இல்லாத ஆபீசரால கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் தான் சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. சரி வாங்க சார், கொஞ்சம் பேசணும். முடியாது. ப்ளீஸ் சார், என்னோட சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே சார். என்னோட பொறுப்பு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான். சரி சார், பார்க்கலாம். பார்க்கலாம். நான் சொன்னதுதான் நடக்கும். நீங்க ஐபிஎஸ் தானே, ஜட்ஜ் இல்லையே. ஏய், என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? அடுத்து உங்க கூட தான் டிஸ்கஷன். ரொம்ப அவசரப்படாதீங்க. பாத்தியா ராம், எப்படி எல்லாம் பேசுறா பாரு. சித்தி, கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். நீங்க உள்ள போங்க. ஆமா ஆமா, உள்ளதான் போக போறாங்க. ஏய், மரியாதை கெட்டு போயிடும். கொலை பண்ணிட்டு உள்ள போனா மரியாதை கெட்டுதான் போவும். சீதா, நீ ஓவரா பேசுற. இனிமேதான் பேசவே போறேன். இப்பவே கோவப்பட்டா எப்படி? இதுக்குதான் நான் இவள உள்ள விடாதீங்கன்னு சொன்னேன். ஐயா, அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. பேசியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காதே. செல்வி, சொன்னா புரியாது. பேசாம போ. இப்போ பதில் சொல்லலனாதான் வேற மாதிரி சொல்ல வேண்டியது வரும். உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படி பாக்குற? உங்க நடவடிக்கையே ரொம்ப தப்பா இருக்கே. யாரு? ஏன் நடவடிக்கை தப்பா இருக்கா? ஓ நடவடிக்கை தான் தப்பா இருக்கு. ஓ, அதான் ராமே உன்னை உள்ள தூக்கி வச்சான். அப்படியா குண்டு பேபி? கிளைமேக்ஸ் இன்னும் வரல, அப்பதானே தெரியும். பொடி, உங்ககிட்ட எல்லாம் மனுஷங்க பேச மாட்டாங்க. ஓ, அப்போ கல்பனா மட்டும்தான் பேசுவாங்களோ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அர்ச்சனா, என்ன சொல்லி மகாவை மிரட்டினீங்க? மகாலட்சுமி போன்னு சொல்லிட்டு போக வேண்டான்னு சொல்ற ஆளே கிடையாது. எதனால அவங்க பேச்சு மாறினாங்க? டவுட் நம்பர் 3. ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ்ல 30 கோடி கையாடல் பண்ணதா நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மகாலட்சுமிய யாரோ கொன்னிருக்காங்க. அப்போ அக்கவுண்ட் விஷயத்துக்கும் மர்டருக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமால. அப்போ மகா கொலையில சுபாஷுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? டேய்,
முட்டாள் மாதிரி பேசாத, அப்புறம் உன்னை கொன்னுடுவேன். என்னையுமா? இது பாருங்க, ஐபிஎஸ் படிச்ச ராமே சீதாவை கொலைகாரின்னு சொல்லிட்டான். மாத்தி மாத்தி பேசி எங்களை மாட்டி விட பாக்காதீங்க. கல்பனாவுக்கும் மகாவோட மர்டருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆமா, கல்பனா மேடம் வந்தாங்க. அவங்க தான் உங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு அர்ச்சனா அம்மா கிட்ட சொன்னாங்க. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க போனாங்க. ஏய் அடிச்சனா, என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? உண்மையை தானம்மா சொன்னேன், நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. ஏய் வாய் மூடு, நீ பேச பாரு. கல்பனாவை பார்த்தா தப்பா என்ன? இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு மகாலட்சுமி அவங்கள மிரட்டி தானே அனுப்புனாங்க. மகாலட்சுமி சொல்லியும் ரகசிய சந்திப்பெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கா? சரி, நாங்க வரத்துக்குள்ள ஏன் அவங்க போனாங்க? ஏதாவது காரணம் இருக்கா? நீங்களா குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரண்டரானா தண்டனை காலமாவது கொஞ்சம் குறையும். சீதா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சேதன் என்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அந்த 30 கோடி விஷயத்தையும் சேர்த்து சொல்லலாமே. நான் ஒன்னும் பணத்தை கையாடல. பின்ன ஏன் குரல் எல்லாம் அடைக்குது? ஏங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உங்களையும் என்னையும் மாட்டி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அதுதான் இங்க நடக்குது. சரியா சொன்னீங்க, அதுதான் இப்போ நடக்க போகுது. போற போக்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களோ. இனிமே கல்பனாவை இங்க வர சொல்லக்கூடாது. இவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே உங்களுக்குள்ள டிஸ்கஷனை முடிச்சுக்கிட்டா எப்படி? ஏதாவது பேசுங்க. என்னடி, என்ன பேச சொல்ற? என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவிய குண்டு பூசணி? நீங்க தள்ளுங்க. ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? அடிச்சு என்ன கண்ணாடி போட்டா சோடா புட்டி தையக்காரி, கொலைப்பழி போட்டா பேசாம ஜெயிலுக்கு போயிருவேன் நினைச்சிட்டியா? நான் சீதா, முத்தாரம்மனோட மக. கைய நீட்னு வச்சுக்கோ, அப்படியே முடிச்சிருவேன் பாத்துக்க. தல ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், ரெஜிஸ்டர் ஆபீஸ் 1 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கான். உங்க ஹஸ்பண்ட் வரப்போறது இல்ல. இப்பவே மரியாதையா ஸ்கூலை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா நிம்மதியா வீட்டுக்கு போலாம். இல்ல அப்புறம் நான் ரொம்ப மோசமானவன்னு உங்க யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்ல. ஸ்கூலு, லேண்டு, வீடு, காருன்னு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் நடு ரோட்ல தான் நிப்பீங்க. யோசிச்சிங்க. ஓ அப்படியா? உனக்கு பணம் தர முடியாதுடா. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. நீ சொன்னதை செய் பாப்போம். அப்பா, அவன் தான் ரவுடி பையன் பேசுறான், விடுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னமா ஓவரா பேசிட்டு இருக்கான்? இவனுக்குலாம் எதுக்குமா பயந்துகிட்டு இருக்க? நம்மள நடுத்தருவுல நிறுத்தணும்னு சொல்றான், கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? சொல்றது மட்டும் இல்ல, செய்வேன். மா, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்கு. அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சா ரிஜிஸ்ட்ரார் கிளம்பிடுவாரு. அப்புறம் 1 நிமிஷம் கூட இங்கே வெயிட் பண்ண மாட்டாருமா. ஸ்ட்ரிக்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னாரு. இது நடக்கிற கதையா தெரியல. டேய், எல்லாம் ரெடியா இருங்கடா. சரிண்ணா. இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் போல. ஏமா,
உன் ஹஸ்பண்ட் உன்னை பழி வாங்குறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்காரோன்னு தோணுது. இதுக்கு ஏதாவது வேற வழி இருக்கான்னு யோசி. நான் கிளம்புறேம்மா. சார் சார், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். டிவோர்ஸ் நோட்டீஸ். எனக்கும் இவருக்கும் சட்டப்பூர்வமா விவாகரத்து ஆகணும். வித்யா கொஞ்சம் இரு. வித்யா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நீ எனக்கு வேண்டாம், போயிடு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா, சஞ்சய் ஏமாத்திர மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஆனா அவர் இன்னும் காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குப்பா. இல்லம்மா, அவரு அவங்க அம்மாவை மீறி வரணும்னு சொன்னாரு. ஒருவேளை அவங்க அவரை தடுத்துருக்கலாம் இல்லையா? அவரோட போனை கூட அவங்க வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா அவர் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாருமா. எல்லாம் என் நேரம்பா. பிரச்சனையில இருந்து தப்பிக்க வழி இருந்தோம், அதை யூஸ் பண்ணிக்க முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.